கொக்கரக்கோக்கோ. ஷோ, சேவல் வேற கூவிச்சா. சரி, ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்துடலாம். One hour later. சரி, குளிச்சுட்டு வந்தாச்சு. சரி போய் வாசல் தெளித்து கோலம் போடலாம். சரி, ஃபஸ்ட்டு நல்லா பெருக்கி கூட்டுறலாம். எவ்வளோ குப்பை கிடக்குது, எவ்வளோ மண்ணாக கிடக்கு. இப்போ பெருக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இவ்வளோ குப்பை வந்துருச்சு. எப்போ எவ்வளோ குப்பை. நல்லா தள்ளி விடு இந்த சைடு. எப்போ எவ்வளோ குப்பை சேர்ந்துருக்குது. சரி, இப்போ தண்ணியை தெளிக்கலாம். சியப்பா, இப்போ நல்லா இது போட்டாச்சு. இப்போ கோலத்தை போட்டுடலாம். எப்பா, சிம்பிளாக ஒரு குளத்தை போட்டு முடிச்சிச்சு. சரி, இப்போ ஸ்விம்மிங் பூலில் வேறு தண்ணி வேறு நப்பணும். சரி, நப்பிட வேண்டியது தான். சரி, வீட்டுக்குள்ளே போகலாம். எங்க ஏஞ்சிருங்க, டைம் ஆச்சு, ஆஃபீஸ் கிளம்பணும். சாய்ஸ்ரீ ஏஞ்சிடு. ஸ்ரீநிதி ஏஞ்சிருக்குட்டி, டைம் ஆச்சு. எங்க ஏஞ்சிருங்க, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. குட் மார்னிங் ஷீலா. போங்க போங்க, சீக்கிரம் போங்க, டைம் ஆயிடுச்சு. சரி சரி, குளிச்சுட்டு வந்துடுறேன். போங்க. சாய் சரா, இப்போ எந்திரிக்க போறியா இல்லையா? சாய் சரா, தண்ணி எடுத்து வந்து மூஞ்சிலே ஊத்துட்டுமா சாய் சரா? அம்மாம்மா ஏஞ்சிடுறம்மா. போய் போய் பல்லு விளக்கு போ. சரிம்மா. ஸ்ரீநிதி ஏஞ்சிரியா இல்லை எந்திரிக்கிறியா இல்லையா? சாய் சராவை ஏஞ்சிட்டா. இன்னும் எவ்வளோ நேரம் பண்ணுவேன் ஸ்ரீநிதி? 5 மினிட்ஸ்மா. எங்க மூஞ்சி மேலே தண்ணி எடுத்து ஊத்துறேன் பாரு, அங்கே எங்க அந்த கப்பு? மாமா வேணாம்மா, ஏஞ்சிடுறேன். வந்துட்டேம்மா. சாய் சராக்கா கூட போய் பல்லு விளக்கு போ. சரிம்மா. சரி, இப்போ போய் தோசை ஊற்ற வேண்டியது தான். சரி, 3 தோசையும் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதில் ஒட்டிக்கிட்டு வரவே மாட்டேங்குது. சரி, இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். சரி, குழம்பு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தக்காளி குழம்பு வச்சாச்சு, தோசை சுட்டாச்சு, தக்காளி குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. சரி, இறக்கி வச்சிடலாம் கீழே. ரெடி ஆயிட்டீங்களாடி? எங்க சீக்கிரம் வாங்க.
இதோ வந்துட்டேன். இன்னைக்கு என்னது? இன்னைக்கு தோசை தக்காளி குழம்பும். தோசை தக்காளி குழம்பு தானா? எப்பயும் அதுதானே பண்ணுறேன். சரி கொடு. சரி கொடு சாப்பிட்றேன். சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் ஆஃபீஸ் வர போகணும். நல்லா தான் இருக்குது. போதும். சரி வரேன்டி ஷீலா. பாய். பசங்களுக்கு சொல்லிடு. நீங்கள் போங்க. அம்மா பசிக்குதுமா. இன்னைக்கு என்னம்மா சாப்பாடு? தோசை தக்காளி குழம்பும். எனக்கு பிடிச்ச டிஷ்ஷுமா. வைங்க. இந்தா ஸ்ரீநிதி, கொஞ்சம் குழம்பு ஊற்றுட்டுமா? சரிம்மா. இரு. போதுமா. எனக்கு என்னோட ஃபேவரட்டு. நான் சாப்பிட போகிறேன் நல்லா. சூப்பராக இருக்குமா. சரிம்மா, நான் போய் டிவி பார்க்குறேன். சரி ஸ்ரீநிதி, போய் டிவி பாரு. அம்மா நானும் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேம்மா. என்னம்மா இன்னைக்கு சாப்பாடு? தோசை தக்காளி குழம்பும். சாய்ஸ்ரீ, தோசை தக்காளி குழம்பு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சரி கூட சாப்பிட்றேன். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எனக்கு போதுமா. கொஞ்சமாச்சும் சாப்பிட்றியா? அரை தோசை தான் சாப்பிட்ருக்கேன், ஒரு தோசை கூட சாப்பிடல. அதான் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்லம்மா. வேணாம், எனக்கு போதும். நான் ஃபோன் பார்க்குறேன். தள்ளுறி ஸ்ரீநிதி வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே இவ்வளோட்டம். மேலே போய் உட்காந்துக்கோடி. நான் தான் இங்கே உட்காருவேன். ரொம்ப ஷீன் போடாத, அப்புறம் நீ ரொம்ப கட்டுவேன். நான் மேலேயே போய்க்கிறேன். அப்போ நான் மேலே போய்க்கல, எனக்கு டிவி தெரியாதுல்ல. அப்போ எனக்கு ஃபோனை கொடு. நான் ஃபோன் பார்க்குறேன், நீ வேணா டிவியை பாரு. பார்க்குறேன். சரி, இப்போ நம்ம சாப்பிட்லாம். சரி, இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. இது போய் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவங்க எல்லாரும். சரி, இதே குழம்பே நைட்டுக்கே வச்சுக்கலாம். சாய்ஷரா, க்ளீன் பண்ணும் வீடை. ரொம்ப குப்பையாக இருக்குது பாரு. அதான் க்ளீன் பண்ணும். சத்த நவுறு, அப்போ தான் நல்லா க்ளீன் பண்ண முடியும். சரிம்மா, நல்லா பெருக்கி விடலாம். எவ்வளோ அழுக்கு போட்டு வச்சுருக்கீங்கடி, எவ்வளோ மண் வருது பாரு. எல்லாம் பாரு, என்னமோ போட்டு வச்சுருக்கீங்க ஸ்டிக்கர்லாம். எவ்வளோ அழுக்கு. கிச்சன்லாம் நல்லா சுத்தம் பண்ணும். பெட்டையும் பாரு, பெட்ரூமையும் பாரு, எவ்வளோ குப்பையாக வச்சுருக்குறோம் நாங்கள். இப்படியே மேலேயே இப்படியே க்ளீன் பண்ணிடலாம். இங்கெல்லாம் எவ்வளோ அழுக்காக இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. சரி, இப்போ மாஃபும் போட்டுடலாம். சீக்கிரம் போடலாம். சரி, எல்லா இடத்துலையும் மாஃபும் போட்டாச்சு. சரி, கொஞ்ச நேரம் தூங்கலாம். ஏஞ்சி போடி, மேலே போடி. நான் கொஞ்ச நேரம் படுக்க போகிறேன். சரிம்மா, மேலே போகிறேன். ஸ்ரீநிதி, என்னடி பண்ணுற? நவுர்றி போடி. சரி, தூங்கலாம். hours later. அச்சோ, மத்தியானம் 2 மணி ஆயிடுச்சா? சரி, சாப்பாடு சீக்கிரம் செய்யணும்லாம். சரி, தக்காளி சாதத்தை நல்லா கிண்டி விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுறலாம். அவ்வளோதான், தக்காளி சாப்பாடு ரெடி. ஸ்ரீநிதி, இறங்கி வாங்க, கீழே சாப்பிட்லாம். இதோ வரேம்மா. எனக்கு
அவளுக்கு ஃபஸ்ட்டு போடுங்கம்மா, அவளுக்கு அப்புறமேட்டு போடுங்க. 2 பேருமேக்கு போடுறேன். 2 பேருமே கீழே இறங்கி வாங்க. சாய் ஸ்ரீநிதி மேலே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கீழே இறங்கி வா. இதோ வரேம்மா. வந்துட்டேம்மா. எனக்கு எங்கம்மா பிளேட்டு? இரு ஸ்ரீநிதி, எடுத்து தரேன். இந்த பிளேட்டு. சூப்பர். எனக்கு ஹார்டின் பிளேட்டு. எனக்கும் ஹார்டின் பிளேட் கொடுங்கம்மா. சரி கொடு ஸ்ரீநிதி. இந்த ஸ்ரீநிதி ஹார்டின் பிளேட்டு உனக்கு. எனக்கும் ஹார்டின் பிளேட்டு, அக்காவுக்கும் ஹார்டின் பிளேட்டு. சரி வாங்க வாங்க சாப்பிட்லாம். இந்த தட்டில் கொஞ்சமாக போடுறேன், வேணுன்னா வாங்கிக்கோ. சரியா சாய் ஸ்ரீ? ஸ்ரீநிதி உனக்கும் கொஞ்சமாக போடுறேன். இந்த ஸ்ரீநிதி சாப்பிடு. சூப்பராக இருக்குது சாப்பாடு. எனக்கு தக்காளி செஞ்ச எதுவுமே பிடிக்காது. ஏம்மா தக்காளி சாதமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? தக்காளி தாண்டி இருக்குது வீட்டில், நான் என்னடி பண்ணிட்டோம். ஷீலா லஞ்ச் ரெடியா? ஷீலா ரெடி ஆயிடுச்சு. இருங்கங்க உங்களுக்கு போடுறேன். இந்தாங்கங்க சாப்பிடுங்க. ஆமாம், இன்னைக்கு ஏன் காலையிலையும் தக்காளி சாப்பாடு, மத்தியானமும் காலையிலையும் தக்காளி குழம்பு, மத்தியானமும் தக்காளி சாப்பாடு? ஏன் என்னாச்சு இன்னைக்கு? ஏன் எல்லாமே தக்காளியே செய்கிறேன் இன்னைக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதனால தான் எல்லாமே செஞ்சிட்ருக்குறேங்க. தக்காளிலே முடிச்சிடலாம், அப்புறம் வேணுன்னா வாங்கிக்கலாம். அப்புறம் தக்காளி அழுகி போயிடும்ல, அப்புறம் வேஸ்ட்டு தான் வாங்கி. அதனால தான் சீக்கிரம் இன்னைக்கு மட்டும் பண்ணிவிட்டு நாளைக்கு பீன்ஸ் குழம்பு வச்சுட்டு மதியானத்துக்கு லெமன் ரைஸ் வச்சுட்டு நைட்டுக்கு பூரியும் கிழங்கும் வைக்கலான்னு இருக்கீங்க நாளைக்கு. சரி சாப்பிட்லாம். ஸ்ரீநிதி சாய் ஸ்ரீ சாப்பிடுங்க. என்ன பறக்கவே பார்த்துருக்குறீங்க? சாப்பிடுங்க. எனக்கு பிடிச்ச தக்காளி சாப்பாடு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தான் சுத்தமாக பிடிக்காது தக்காளி சேர்ந்த எதுவுமே, எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. எனக்கு போதுமா, நான் மேலே போகிறேன். சரி போ. ஜாலி டிவி பார்க்கலாம். நானும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேம்மா. நான் கொஞ்ச நேரம் பட்டு தூங்குறேன். சரி ஸ்ரீநிதி நல்லா சாப்பிட்டா. இந்த சாய் ஸ்ரீ தான் ஒழுங்காகவே சாப்பிடவே மாட்டேங்கிறா. ஏன்னா அவளுக்கு தக்காளிலாம் சுத்தமே பிடிக்காது. சரி பிளேட்டை வச்சிடலாம். நீங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேன். சரி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். பாய். சரி போயிட்டு வாங்கங்க. சரி நம்மளும் சாப்பிட்லாம். இப்போ தக்காளி சாப்பாடு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்ல. 5 hours later. சரி நைட் ஆயிடுச்சு. நீ காலையில் வச்ச தக்காளி குழம்பும் அப்புறம் தக்காளி குழம்பு இருக்குது, தோசை சுட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வர டைம் ஆச்சு, இன்னும் இவர் வர காணோம். வந்துட்டேன். என்ன சாப்பாடு ரெடியா? இருங்கங்க, காலையில் வச்ச தக்காளி குழம்பு தான். இருங்கங்க, தோசை மட்டும் சுற்று முடிச்சிடுறேன். சரி. ஸ்ரீநிதி ஏஞ்சிருமா, நைட் ஆயிடுச்சு, ஏஞ்சிரு. ஏந்திரிக்கிறம்மா. ஸோ அதுங்காட்டியும் நைட் ஆயிடுச்சுன்னா ஏஞ்சி சாப்பிட்டு தான் இருக்குது. குட் நைட்ப்பா, சாப்பிட்டுடலாம். காலையில் வச்ச தக்காளி குழம்புமா, நக்கி பார்ப்போம். டேஸ்ட்டாக தான் இருக்குது. சாய் ஸ்ரீ இப்போ கீழே வர போறியா இல்லையா? இதோ வரேம்மா, வந்துட்டேன். அம்மா திருப்பி காலையில் வச்ச குழம்பு. சாப்பிடு. சாப்பிட்றலாம்.
ஒரு தோசையோட போதும். போதும் எனக்கு. நான் போய் படுத்து தூங்குறேன். சரி சரி தூங்கு தூங்கு. நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேம்மா, நானும் போகிறேன். சரி ஸ்ரீநிதி. ம் ம் நம்மளும் சாப்பிட்லாம். சரிடி, நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நானும் போய் படுக்கிறேன். நீ சாப்பிட்டு வந்து படு. சரிங்க, நீங்கள் போய் படுங்க. சரி, நம்ம சாப்பிட்லாம். இங்கே குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். சரி சாப்பிட்லாம். சரி சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி நம்மளும் போய் படுக்கலாம்.